அனைவருக்கும் வணக்கம். சென்ற காணொளியில இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்து நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்னைக்கு காணொளியில மேலும் பல முக்கிய செய்திகளை நம்ம பார்க்க போறோம். இந்த நிமிடம் இந்த பூமியில் நம்முடன் சக உயிர்களாக பயணித்துக் கொண்டிருக்கும் யானைகள், புலிகள், காட்டு மனித குரங்குகள் போன்ற பல காட்டு விலங்குகள், பறவைகள் இந்த பூமியிலிருந்து அழிந்து கொண்டிருக்கின்றன என்பது நம்மில் எவ்வளவு பேருக்கு தெரியும். ஒரு யானை அழிந்து போனால் என்ன, ஒட்டுமொத்தமாக யானை இனம் அழிந்து போனால் என்ன? யானை என்பது ஒரு ஈகோ இன்ஜினியர் என்று சொல்லப்படுகிறது. யானைகள் பல கிலோமீட்டர்கள் தூரம் நடக்கக்கூடிய தன்மை கொண்டவை. ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் டிராவலர். இவ்வாறு யானை செல்லும் பொழுது அவைகள் விதைகளை பரவச் செய்து புதிய காடுகளை உருவாக்குகின்றன. அப்பொழுது யானை இனம் இல்லாது போனால் நாம் காடுகளை இழப்போம். அதனால் நமக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும். ஆக ஒவ்வொரு இனமும் இந்த பூமிக்கு ஆற்றும் பங்கு மகத்தானது. இப்பொழுது நாம் செய்தித்தாள்களில், டாக்குமெண்ட்ரிகளில் அடிக்கடி நாம் ஒரு வாசகத்தை, ஒரு வரியை கேட்க நேரிடும். இந்த இனம் அழிந்து கொண்டு, இந்த இனம் அழிந்து விட்டது, இது பாதுகாப்பாக இருக்கிறது, இது யார் வகைப்படுத்துகிறது, இதன் பொருள் என்ன என்பதை பற்றி இன்று பார்க்கலாம். IUCN, அதாவது இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், தமிழில் இயற்கை பாதுகாப்பிற்கான சர்வதேச ஒன்றியம். இது 1948 துவங்கப்பட்டது. இதில் பல நாட்டு விஞ்ஞானிகள் ஒன்று கூடி விலங்குகள், பறவைகள், மரங்கள், செடிகள் மற்றும் பல உயிரினங்கள் குறித்து ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆய்வின் நோக்கம் ஒரு இனம் பாதுகாப்பாக இருக்கிறதா அல்லது அச்சுறு நிலையில் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதுதான். இவ்வாறு இவர்கள் தரவுகளின் அடிப்படையில் விலங்குகளை, மரங்களை மற்றும் உயிரினங்களை வகைப்படுத்தி வெளியிடுவதுதான் IUCN ரெட் லிஸ்ட், அதாவது IUCN செம்பட்டியல். இது இந்த உலகத்திற்கான ஹெல்த் ரிப்போர்ட். சரி, எவ்வாறு இந்த வகைப்படுத்துதல்களை செய்கிறார்கள்? ஒரு இனத்தை வகைப்படுத்தும் போது இவர்கள் பல்வேறு அம்சங்களை கணக்கில் கொள்கிறார்கள். ஒரு இனத்தின் தொகை, அதாவது பாப்புலேஷன் என்ன, அதன் எண்ணிக்கை குறைந்திருக்கிறதா, அதன் வாழ்விடம் சுருங்கி இருக்கிறதா, அது பரவலாக காணப்படுகிறதா, அதற்கு அச்சுறுத்தல்கள் எத்தன்மையவை, எவ்வாறானவை, இவை அனைத்தையும் கணக்கில் கொண்டு இவர்கள் தயார் செய்வதுதான் இந்த IUCN ரெட் லிஸ்ட். இந்த ரெட் லிஸ்ட் அரசாங்கங்களுக்கு, இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகளுக்கு, பொதுமக்களுக்கு என அனைவருக்கும் ஒரு இனத்தின் அவசியம், ஒரு இனத்தின் ஆபத்து குறித்த தகவலை தெரிவிக்கிறது. இன்று IUCN எவ்வாறு இனங்களில் என்னென்ன வகைகள் உண்டு என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது நாட் இவாலுவேட்டட், அதாவது இது இன்னும் மதிப்பீடு செய்யப்படாத இனம். அதனால் இது ஆபத்தில் இருக்கிறதா என்பதும் நமக்கு தெரியாது, பாதுகாப்பாக இருக்கிறதா என்பதும் நமக்கு தெரியாது. அடுத்ததாக டேட்டா டெஃபிஷியன்சி, இதற்கான போதுமான தரவுகள் இல்லை. இதன் எண்ணிக்கை, வாழ்விடம், இதற்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் என போதுமான தரவுகள் இல்லாததால் இது டேட்டா டெஃபிஷியன்ட். எதுவுமே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா, அச்சுறு நிலையில் இருக்கிறதா என்பது தெரியாது. மூன்றாவது லீஸ்ட் கன்சர்ன், அதாவது இது அச்சுறு நிலையில் இல்லை, இது பாதுகாப்பாக இருக்கிறது, இதன் எண்ணிக்கை ஆபத்திற்குள்ளாக இல்லை, இதன் வாழ்விடம் அழியும் நிலையில் இல்லை. ஆக இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி நம்பர்ஸோட ஒரு தொகை, பாப்புலேஷன். ஆனால் லீஸ்ட் கன்சர்னில் இருப்பதும் நாளை வேறொரு கட்டத்திற்கு மாறலாம். எனவே லீஸ்ட் கன்சர்னில் இருந்தாலும் நாம் இதன் மேல் கவனம் செலுத்த. நான்காவதாக இருப்பது நியர் த்ரெட்டன். இந்த நியர் த்ரெட்டன் என்பது சில ஆபத்தை நோக்கி போகக்கூடியதாக, அந்த கட்டத்தை எட்டி இருக்கக்கூடியதற்கான ஒரு வார்னிங் லேபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நியர் த்ரெட்டனில் இருக்கக்கூடியது எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கலாம்.
அதற்கு அச்சுறுத்தல்கள் இருக்கலாம். ஆக இது நியர் த்ரெட்டன்ட், இது நாளை அதன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடும் என்பதால் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்பொழுதே பாதுகாப்பு நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தியாக வேண்டும். 5வது வல்னரபிள். வல்னரபிள் என்பது ஆபத்து அதற்கு தொடங்கிவிட்டது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, வாழ்விடம் ஆபத்துக்குள்ளாக கொண்டிருக்கிறது, அதற்கு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. ஆக இதை நாம் இப்படியே நீடிக்க விட்டோமானால் அது அடுத்தடுத்த கட்டமைப்பு சென்று பின்னாலும் இல்லாமலேயே போகிறது. 6வது என்டேஞ்சர். இது ஆபத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்பது IUCN அறிவிக்கை செய்கிறது. இது எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, இதற்கு வாழ்விடம் சுருங்கி இருக்கிறது, பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. வேட்டையாடப்படுதல், அதன் மாமிசத்திற்காகவோ அதன் உறுப்புகளுக்காகவோ பல்வேறு காரணங்களால் வேட்டையாடப்படுதல் போன்றவை இதற்கு அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7வது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் என்பது மிகவும் மோசமாக அழியும் நிலையில் இருக்கக்கூடியது என்று அர்த்தம். இது என்டேஞ்சரை விடவும் மோசமானது. இதை இப்படியே விட்டோமானால் வெகு விரைவில் இந்த இனம் இல்லாமல் போய்விடும். 8வது எக்ஸ்டென்ட் இன் த வைல்ட், அதாவது தன்னுடைய சொந்த வசிப்பிடத்தில் இந்த இனம் முற்றிலுமாக அழிந்து விட்டது என்று பொருள். அப்படியானால் இது எங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது? மிருக காட்சி சாலைகளில், இனப்பெருக்க மையங்களில், பாதுகாக்கப்பட்ட சூழல்களில் இவை பராமரிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. எதற்காக என்றால் அதன் சொந்த வசிப்பிடத்தில் இல்லை, எங்கு மீட்டெடுத்து இது மறு உற்பத்தி செய்து அதை பாதுகாத்து பின்னாளில் இவற்றை மீண்டும் அதன் இடத்தில் காண முயற்சிகள் நடைபெறும். இப்பொழுது தன் சொந்த இடத்தில் விட்டது. 9வது எக்ஸ்டென்ட். இது மொத்தமாக இந்த பூமியிலிருந்து அழிந்துவிட்ட இனம் இங்கிருந்து திரும்பி வருதல் என்பது சாத்தியமில்லை. இயற்கையான முறையில் திரும்பி வருவது என்பது சாத்தியமில்லை. ஆக இவ்வாறு 9 வகைகளாக IUCN அறிக்கை விலங்குகளையும் மற்ற இனங்களையும் வகைப்படுத்தி இருக்கிறது. இந்த பிரிவுகள் எல்லாம் வெறும் குறியீடுகள் அல்ல. ஒரு இனம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் அதற்கான சட்டங்கள் வலிமையாக இருக்க வேண்டும். ஆக இந்த பிரிவுகள் மூலமாக இனங்களை பாதுகாக்க வனவிலங்கு சட்டங்கள் இயற்றவும், சட்ட ரீதியாக இந்த இனங்களை பாதுகாக்கவும், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த பட்டியல் பெரும் உதவி செய்யும். இந்த பட்டியலினால் இந்த பூமியில் பல இனங்கள் தடயமில்லாமல் அழிந்து போய்விட்டிருக்கும். IUCN ரெட் லிஸ்ட் நமக்கு பல நன்மைகளை செய்கிறது. ஒவ்வொரு இனத்தின் வகைகளை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஒரு இனம் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறதா, ஒரு இனம் அழிவுற நிலையில் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் அதற்கேற்ப நடவடிக்கைகளை முன்னெடுப்பதும், அமைப்புகளை ஆதரிப்பதும், அதற்கான அரசாங்க கொள்கைகளில் நாம் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பதும், இந்த பூமியின் சமநிலையை பாதுகாக்க உதவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும். புரிந்து கொள்ளுதல் எப்பொழுதுமே சரியான தீர்வுக்கு நம்மை வழிநடத்தும். அடுத்த காணொலியில் மேலும் பல தகவல்களோடு நாம் சந்திப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெட் நேச்சர் லிவ்.